Hello students, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 9th standard காமன் ஆஃபில் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் 2022 பார்க்கலாம். பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆஃபில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ உங்களால் எவ்வளோ கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத ஒரு கோத்ரூ பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ 14 கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த செட் பி ஈக்குவல் டு, ஓகேவா, பின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதில் உள்ள எலமெண்ட்ஸை கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அது என்ன செட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் செட்டு படிச்சிருக்கோம்ல, சிங்கிள்டான் செட்டா, பவர் செட்டா, நல் செட்டா, சப்செட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் எனி 3 செட்ஸ் ஏ, பி அண்ட் சி கொடுத்துட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா. ஸோ அதை நம்ம சம் செஞ்சு பார்த்து தான் என்ன பண்ணணும், என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இஃப் என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ, ஓகேவா, ஏல உள்ள எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டாங்க, பியில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து 15ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. தென் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணால் அதில் உள்ள மினிமம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், √5 - 2 × √5 + 2, ஸோ இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும்னு போடணும். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா 0.34 பார், ஓகேவா, 34க்கு பார், அதே மாதிரி இது 0.34. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 to the power of x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9 to the power of 2, அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. செவன்த் ஒன், இஃப் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை எக்ஸ், அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்குற பாலினாமியலுக்கு பி ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் வச்சுக்கணும். எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், இப்போ x + 2 இருக்கா, ஸோ x + 2 ஈக்குவல் டு 0வா, x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்குமா. ஸோ எக்ஸுக்கு பதில் அந்த பாலினாமியலில் நம்ம -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணணும், கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எய்த் ஒன், டிகிரி ஆஃப் த பாலினாமியல், ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட டிகிரி, ஹையஸ்ட் டிகிரி என்னன்றதை நம்ம எழுதணும். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிசிடி கேட்டிருக்காங்க. x⁴ - y⁴ அண்ட் x² - y², ஸோ இதனுடைய ஜிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்களா. அடுத்தது, இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 100 degree, then the opposite angle is dash. ஓகேவா. ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 360 degree இருக்கும், அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சம் அப் பண்ணால் 180 இருக்குமா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். 11th ஒன், இஃப் தேர் இஸ் அ பாலிகான் ஆஃப் n சைட்ஸ், ஸோ பாலிகான்னு எவ்வளோ சைட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, n சைட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அந்த என்னோட கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. n எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ≥ 3 இருக்கணும். தென் த சம் ஆஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. 12th ஒன், த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங், ஸோ ஓகேவா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 13th ஒன், த பாயிண்ட்ஸ் -5, 2 and 2, -5 லை இன் த டேஷ், ஸோ இது என்ன குவாட்ரண்ட் அப்படின்றது என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். 14th ஒன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5, -1ன்ட்டு, அண்ட் ஆரிஜின் 0,0ன்னு எழுதுவோமா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன ஃபார்முலா, d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸாக, ஸோ 14 கொடுத்துட்டு அவுட் ஆஃப் 14ல் நம்ம 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 15th பாருங்கள், ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எழுத போகிறோம் சரிங்களா. ரூஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்களா, மிசிசிப்பி
செகண்ட் வந்து செக்கோஸ்லோவாக்கியா. ஸோ இப்போ இதோட ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம எழுதணும். அடுத்த 16th பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா அதுக்குள்ளே ஒரு சப்செட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன எழுத சொல்லியிருக்காங்க? ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏல உள்ள சப்செட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஃப் ஏ ஈக்குவல் டு சம் எலமெண்ட்ஸ் அண்ட் பி ஈக்குவல் டு எலமெண்ட்ஸா. ஸோ இதை வச்சு நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? n of a minus b is equal to n of a minus n of a intersection b. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம n of a minus b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது LHS. ஓகேவா? அதுக்கப்புறம் RHSல பார்த்தீங்கன்னா n of a கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் n of a intersection b யோட அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே. அடுத்த 18th சம் கன்வெர்ட் த டெசிமல் நம்பர் 0.45 பார். ஸோ அந்த டெசிமல் நம்பரை நம்ம என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? என்ன ஃபார்முக்கு அப்படின்னா p/q ஃபார்மேட்டுக்கு. 19th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 64/125 அதோட பவரில் -2/3. 20th பாருங்கள், மாஸ் ஆஃப் த எர்த்துக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 3க்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 அண்ட் எர்த்தோட மாஸ் கொடுத்துட்டு டோட்டல் மாஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம்மு வாட் ஷுட் பி ஆடட். ஓகேவா, 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்களா? 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2x³ + 6x² - 5x + 8ன்னு இருக்கா. ஸோ அது கூட என்ன வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சராக டு கெட் 3x³ - 2x² + 6x + 15 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது if p of x வந்து x² - 2√x + 1 then find p of 2√2. p of xக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா. p of 2√2க்கு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ரிமைண்டர் when x power 2022 + 2022 is divided by x - 1. சரிங்களா. ஸோ இதில் ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 24th பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் AB is parallel to CD, find x degree. ஸோ சைடில் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? இது வந்து 4.1 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்லே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேங்களா. ஜியோமெட்ரி லெசன் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து இஸ் பேரலல் டு சிடின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்கணும். 25th பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியா. ஃபைண்ட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. a, bன்றது ஒரு பாயிண்ட்டு, a + 2b, 2a - b அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்தது 26th பாருங்க. இஃப் த மிட் பாயிண்ட், ஸோ மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ், ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா. வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ஏபி அண்ட் சீன் கொடுத்துட்டாங்க. வெர்டிசஸ் கொடுத்துட்டு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. வெர்டிசஸ் கொடுத்து சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிடலாமா? இது வந்து எக்ஸசைஸ் 5.5ல் வரும். ஓகேங்களா. அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி இன் த ஃபிகர். ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு இதில் எக்ஸ் டிகிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 4th சாப்டர் ஜியோமெட்ரியில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ 14 கொடுத்துட்டு அவுட் ஆஃப் 14ல் 10 அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி. சரிங்களா. அதே மாதிரி 2 மார்க்லேயும் 28th கம்பல்சரியா. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை A intersection B union C is equal to A intersection B union
A intersection C. ஸோ வென் டயக்ராம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்தது இஃப் A ஈக்குவல் டு அண்ட் B ஈக்குவல் டு C ஈக்குவல் டு. ஸோ மூணு செட்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்தது 31st சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.6ல் 9th சம். சரிங்களா? 32 represents the square root of 6.5. அதை நம்ம வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே. 33 பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது ரூட் 5 + 2வா? நம்மளை என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x² + 1/x² வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 34th the length of a ரெக்டாங்கிளோட லென்த்து கொடுத்துட்டாங்களா 3x + 2. அதுக்கப்புறம் பிரெட் கொடுத்துருக்காங்களா 3x - 2. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா ஃபார்முலா என்ன, L × B-ஆ? ஸோ கொடுத்துருக்குற 3x + 2 × 3x - 2. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தட் அதிலிருந்து சப்போஸ் ஏரியா வந்து எக்ஸ் வந்து 20 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 20 இருந்ததுன்னா அந்த ஏரியா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அடுத்து 35th பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, x³ + 13x² + 32x + 20. ஸோ இது சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாமா? ஏன்னா என்ன மெத்தடுன்னு அவங்க சொல்லலை. சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம், சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து 36th பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், A and B வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 37 பார்த்தீங்கன்னா in a circle AB and CD have two parallel chordsன்னு சொல்லிட்டாங்க with a center O and radius வந்து 10 cm such that AB is equal to 16 cm and CD is equal to 12 cm. நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, determine the distance between the two chords. அந்த 2 கார்ட்ஸோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 38th பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். ஸோ ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரலோட சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும், 360. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 39th பார்த்தீங்கன்னா if x,3, 6,y, 8,2 and 9,4 அப்படின்றது வந்து வெர்டிசஸாக ஒரு பேரலோகிராமோட வெர்டிசஸ்ஸு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், x and y வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 40 பார்த்தீங்கன்னா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் தான். ஓகேவா? அப்படின்னு நம்மளை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இது எக்ஸாம்பிள் 5.6ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 41 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் விச் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் EAB கொடுத்துட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்தது 42 பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் 2.20 வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் ஆர்டர் ஆஃப் த செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் 2, அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, அடுத்தது 4√3ன்னு இருக்கா. இதில் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே வேல்யூஸ் போட்டிருக்காங்களா 3, 2, 4ன்னு, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த செட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் நம்மளால் எழுத முடியும். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ 2 சம் கேட்டிருக்காங்களா, ஒன்றுத்துலேயே A and Bன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கம்பல்சரி ஜாமெண்ட்ரி, இன்னொன்று வந்து கிராஃபா. ஸோ 43லேயே பார்த்தீங்கன்னா A சம்மு ஆர் B சம். சரிங்களா? ஸோ ஒன்று சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அடுத்தது இன்னொன்று ஆர்த்தோ சென்ட்ரா. நெக்ஸ்ட்டு 44 பார்த்தீங்கன்னா கிராஃப், ஏவும் கிராஃபு பியும் கிராஃபா. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏல 44Aல கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x + 2y = 14. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, ஜஸ்ட் கிராஃப் மட்டும் ட்ரா பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?